والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்றைய செய்தியை சொல்வதற்கு முன்னாலே, உலகத்தில் எல்லா காரியங்களையும் நடத்தாட்டுபவன் அல்லாஹ். அதில் நமக்கு யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஃபிஅலுல் ஹக்கீமி லா யஹ்லு அன் ஹிக்மத்தின் சொல்வாங்க. ஒரு நுட்பமானவனுடைய செயல் ஒரு நுட்பத்தை விட்டும் நீங்கி இருக்காது. இந்த காரியத்தை அல்லாஹ் செய்யறான்னு சொன்னா அதுல ஏதாவது ஒரு நுட்பம் இருக்கும். ஏன் இந்த காரியம் நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா அதுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நுட்பத்தை வைத்திருப்பான். இந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த சூரா ஓதப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில பல்வேறு சம்பவங்கள். அல்லாஹு தஆலா அவங்கள மிஸ்ர் தேசத்தினுடைய அதிபதியாக ஆக்கணும்னு நினைச்சான். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? நீங்க சிறை உடைச்சிட்டு வெளியே வாங்க அப்படின்லாம் ஒன்றும் சொல்லல. அதுக்கு அல்லாஹ் செய்த செயல் என்னன்னா, அந்த மன்னருடைய கனவு, மன்னருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த மன்னருடைய கனவு தான் இவரை அரசராக ஆக்கியது. கனவு வந்ததுனால கனவுக்கு விளக்கம் தேடினாரு. கனவுக்கு விளக்கம் சென்றது கேட்ட உடனே அங்க இருந்தால் ஆஹா இப்படி ஒரு ஆள் சொன்னாரு. அந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கான காரணம் அந்த கனவு தான். அதனாலே அல்லாஹு தஆலா ஒருவரை அரசனாக்குவதற்கு நியமித்தான். அதற்கு அல்லாஹ் செய்த செயல் எதுங்க? ஒரு கனவு. அது மாதிரி அல்லாஹ்வுடைய உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த காரியமானாலும் அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட, மனித வாழ்க்கையிலே, மனித வரலாற்றிலே, தனி மனித வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நிறுவனங்களிலும் சரி, ஒரு சமூகத்திலும் சரி, அதிக அறிமுகம் இல்லாத ஒரு நபர் நல்ல மாற்றங்களின் முடிவுக்கு காரணமாக இருப்பார். கவனிங்க, நல்ல முடிவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு அவர் காரணமா இருப்பார். ஆனா அறிமுகம் இல்லாம இருப்பார், வெளியில தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில 2 இடத்துல அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான். 2 இடத்தில். முதலாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால காயிலும் மின்ஹும், அந்த கூட்டத்திலிருந்து ஒருவர் சொன்னார். சகோதரர்கள் இருந்தார்களே, அந்த சகோதரர்கள்ல ஒரு ஆள் சொன்னாரு, லா தக்துலு, எப்பா அவர் கொலை செய்ய வேணாம்பா அப்படின்னு சொன்னாரு என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா இவரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கால கபீருஹும், அவர்களில் மூத்தவர் சொன்னார், அலம் தஅலமு அன் அபாக்கும் கத் அகத அலைக்கும் மௌசிகம் மினல்லாஹி லததுன்னனி பி இல்லா யுஹாத பிக்கும். நம்முடைய தகப்பனாற்ற நாம் ஒரு ஒப்பந்தம் செய்துட்டு வந்தோமே, நாங்க புன்யாமீனை கூப்பிட்டுட்டு போறோம், பத்திரமா கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு நம்ம சொன்னோமே, இன்னைக்கு இங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சியில புன்யாமீன் இங்கே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வரல. அவர் வரலாம இல்லாம நம்ம தகப்பனாற்ற போறது முறையா தெரியல. நீங்க யார் வேணாலும் போங்க, ஆனா நான் வரமாட்டேன், புன்யாமீன் வராமல் நான் வரமாட்டேன்னு சொன்னார். 2 பேரும் ஒரே ஆள் தான். அப்ப ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே கொலை நிகழ்த்தப்படாமல் இருந்ததற்கான காரணமும் இவர்தான். ஆனா வெளியில ரொம்ப அறிமுகமான ஆளோ அந்த பேர் சொல்லி எல்லாம் சொல்லல. அது மாதிரி இதற்கு புன்யாமீன் அவர்கள் மீட்கப்படுவதற்கும் திரும்பி ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைக்க பெறுவதற்கும் எல்லாம் நல்ல சூழல் அமைவதற்குமான காரணமா அமைந்ததும் அந்த மிஸ்ர் தேசத்தை விட்டு அவர்கள் செல்லாமல் அங்கு இருந்ததுதான் காரணம். இருந்ததுதான் காரணம். புன்யாமீன் அனுப்பிச்சு வச்சுட்டாருன்னு வைங்க, அது கூட இன்னும் அங்க ஒண்ணு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால அங்கே புன்யாமீன் அவர்களை மீட்டு வரும் வரை நானும் இங்கிருந்து வரமாட்டேன், நீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்தார் இல்லையா? இதுதான் புன்யாமீன் அவர்களை மீட்டுவதற்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கிடைப்பதற்கும் காரணமாக இருந்தார். அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலையும் சரி, தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி, சமூகத்திலையும் சரி, ஒரு கம்பெனிலையும் சரி, ஒரு கம்பெனிலையும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூட்ல எதுலையா இருந்தாலும் சரி, நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு யாராவது ஒரு ஆள் ரொம்ப அறிமுகம் இல்லாம இருப்பாரு, ஆனா அதற்கு காரணமா அவர் இருந்திருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கையில எப்படி நிறைய சம்பவம் இருக்கும். நான் என் வாழ்க்கையை பத்தி சொல்றதா இருந்தா ஒரு 2 மணி நேரம் சொல்லுவேன். எனக்கு அப்படி சம்பவங்கள் நிறைய இருக்கு. நாம இப்ப அந்த பயான் அந்த நோக்கம் இல்லையே. எங்க அருமையானவர்களே, உதாரணமாக அதற்கு செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள்
ஆக்ரோஷத்தோடு, கடுமையான கோபத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலின் தலையை வாங்காமல் நான் வரமாட்டேன் என்று உருவிய வாரோடு செல்கிறார். செல்கின்ற அந்த நேரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. செய்தனா நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி வர்றாங்க. எப்பா, இந்த நூறானியத்து உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுப்பா, இந்த பிரகாசம் உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அதனால நீ போய் உங்களுடைய சகோதரி மச்சான்ட்ட இவங்கள்ட்ட கொஞ்சம் விவரம் கேட்டுக்கவன் அப்படின்னு அவங்களை கொஞ்சம் திருப்பினால் யாருன்னு சொன்னா செய்தனா நுஐம் ரலியல்லாஹு. வரலாற்றில் நுஐம் தான் ரொம்ப அறிமுகப்படுத்தப்படவில்லை, அறிமுகமாகவில்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆளுமை, அவருடைய வல்லமை, அவருடைய சக்தி எல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கிறோம். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தவர் செய்தனா நுஐம் ரலியல்லாஹு. ஹஜ்ரத் நுஐம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த மகத்தான திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எகிப்தில இருந்து மதியனுக்கு போயிட்டாங்க. மதியனுக்கு போட்டா பயந்துட்டே தான் போனாங்க. ஏன்னா இங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை விட்டு தப்பிக்கிறது தான் அங்க போனாங்க. அங்க போன நேரத்துல நிறைய பேர் தண்ணி எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 பொம்பளைக்கு ரொம்ப ஒதுங்கி போய் நின்னாங்க. ரொம்ப சிரமப்பட்டு நிக்கிறாங்களேங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு எந்த நிலையும் இல்லை. தண்ணி எடுத்து கொடுத்து விட்டு, ஆனா இவங்களுக்கு உண்டான அவையை இன்னும் கிடைக்கல. இப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த 2 பெண்களில் ஒருவர் வீட்டுல போய், அவங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் வீட்டுல போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஆளு ரொம்ப நல்ல மனுஷரு, உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரர், ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார், நம்ம அவரை வேலைக்கு எடுத்துக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்தனா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணீர் எடுத்து யாருக்கு கொடுத்தார்கள் அந்த பெண்மணி போய் அங்க சொன்ன காரணத்தினாலே இவர்களுக்கு வேலை கிடைத்தது, அடைக்கலம் கிடைத்தது, பயமில்லாத வாழ்க்கை கிடைத்தது, குடும்பமும் அது மேன்மை பெறுவதற்கு காரணமா இருந்துச்சு. ஆனால் அந்த திருப்பத்துல அந்த பெண்மணியினுடைய அந்த சொல் தான் அடிப்படையாக இருந்தது. வரலாற்றில் நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ நிகழ்வுகள், அறிமுகம் இல்லாத சில பேர் அவங்க செய்த மகத்தான உதவி என்பது வாழ்க்கையில பெரிய திருப்பம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் பார்க்கிறோம். எத்தனையோ பேர், ஒரு நண்பர் பயணத்தில் யாராவது சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, தம்பி நீ இதை எடுத்து படிப்பா, நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த வேலைக்கு போப்பா, அவனுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நல்ல பொருத்தமான வேலை வெளிநாடுகள்ல அல்லது பொருத்தமான நல்ல கம்பெனிகள்ல ஒரு ஜாப் கிடைக்கிறது அவர் காரணமா இருந்திருப்பாரு. எத்தனையோ பேர் இப்படி அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேருடைய ஒரு உதவி. உண்மையானவர்களே, ஒரு ஆள் இருந்திருப்பாரு, அவருக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைச்சிருப்பாரு, அதனால அவர் என்ன செய்வாரு, ஒரு கம்பெனி இருக்கும், விசுவாசமான ஊழியருக்கு கிடைக்கிறார், அப்ப அந்த கம்பெனி உயர்வதற்கு காரணமா இருக்குது. வெளியில பார்த்தா முதலாளி இருக்கிறாரு, ஜாபா நடக்குது, அது அப்படித்தான். ஆனா விசுவாசமான எத்தனையோ ஊழியர்கள் நம்ம அனுபவத்திலையும் பார்த்திருக்கலாம். பார்த்தா ஒரு இடத்துல வேணா சில பொருளை வாங்காம வர முடியாத இருக்கிற சில பேருடைய அணுகுமுறைகள், நான் இது எடுக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி தலையில கட்டி விட்டுருவாங்க, பாக்குறோம் இல்லையா? விசுவாசமான அந்த கம்பெனிக்கு விசுவாசமான ஒரு ஊழியர் கிடைத்த காரணத்தினாலே அந்த கம்பெனி எங்கேயோ உயருக்கு செல்லும். அது மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு தொடர்பில்லாத, அறிமுகம் இல்லாத நண்பர்களோ, ஒரு தனி மனிதரோ, அது மாதிரி ஒரு வீட்டுக்கு நல்ல மருமகம் வந்துட்டாருன்னு வைங்க, எத்தனையோ குடும்பத்துல நல்ல மாற்றம் வந்துடுது. ஒரு நல்ல மருமகம் வந்துட்டான்னு வைங்க, எத்தனை குடும்பத்துல நல்ல மாற்றம் வருது. ஒவ்வொரு ஆளும் ஏதோ ஒரு சம்பவத்தை நினைக்கிற மாதிரி தெரியுது. குடும்பத்துல ஏதாவது நல்ல மருமகம் வந்துட்டாரு, நல்ல மருமகம் வந்து சேர்ந்துட்டாங்க, அதுக்கு நேரம் மாற்றமா ஏதாவது மோசமா இருந்துச்சுன்னா அதுவும் மோசமாயிரும், அது வேற விஷயம். ஆனால் அப்படி ஏதாவது ஒரு மனிதனுடைய தொடர்பினால் உலக பெரிய மாற்றங்கள் தனி மனித குடும்ப ரீதியான நம்முடைய கம்பெனிகளிலே, அது மாதிரி நம்முடைய இன்ஸ்டிடியூட்டுகளிலே, நம்முடைய சமூக அமைப்பிலெல்லாம் மாற்றம் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, மதீனா உன்னதமான வாழ்க்கை கிடைத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, சஹாபாக்களுக்கு. தாயிப் ஒரு வகையில தோல்வி, ஒரு வகையில மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கை மகத்தான வாழ்க்கை. இஸ்லாம் இந்த உலகத்திலே ஜொலிப்பதற்கும் அது மேன்மை பெற்று திகழ்வதற்கும் மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கை தான் அடிப்படையான காரணம்ங்கிறது எல்லாரும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனால் அந்த மதீனா முனவ்வராவுடைய வாழ்க்கையின் இப்படிப்பட்ட மகத்தான செழுமை மிக்க வாழ்க்கை கிடைப்பதற்கு காரணமாக இருந்தால் ஒரே ஒரு ஆள். காரணமாக இருந்தால் உலகத்திலே நாம் மறக்க கூடாத மா மனிதர் செய்தனா அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கதான், அதாவது மதீனால ஒரு பிரச்சனை, ஹவுஸ் ஹஸரத் கூட்டத்துக்கு மத்தியில பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி மக்காவில் உள்ள யாராவது பெரிய அறிஞர்களை கூட்டு போவாங்க. போய் இவங்க போய் அதை சமாதானம் பண்ணி வச்சு அவங்க பேசினா இவங்க சொன்னா கேட்டுக்குருவாங்க. அறிவார்ந்த ரீதியில இவங்க சில காரியங்கள்லாம் சொல்லுவாங்க. இப்படிதான் ஒரு நடைமுறை அங்க இருந்துச்சு.
ஒரு தடவை ரொம்ப பெரிய பிரச்சனையான உடனே இந்த 2 கூட்டத்தில் இருந்து 3 பேருக்கு வந்தான். வந்து இது மாதிரி எங்களுக்கு மத்தியில சண்டை ரொம்ப பெருசா போச்சு, பரமையாகி பல கொலைகளுக்கு காரணம் ஆயிடுச்சு, அதனால எங்களை சரி பண்ணி வைக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து கூப்பிட வந்தாச்சு. நாங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனையில முடிச்சுட்டு இருக்கோம், ஏற்கனவே நாங்க வேற ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இருக்கோம். முகம்மதுன்னு சொல்லி ஒரு ஆள் தன்னை நபிங்கிறாங்க, அவங்களுடைய வருகையினால மக்காவுடைய ஒரு நிலையிலே மாற்றி நாங்க எந்த பிரச்சனையில இருக்கிறோம், இவங்க யாருன்னு கேக்குறாங்க வந்தவங்க. அவங்க வேற நபின்னு சொல்றாங்க, தானே கடைசி நபின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் வந்தவர்களுக்கு ஒரு பொறி தட்டியது. ஆஹா, மதீனாவிலே உள்ள யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்களே கடைசி நபி ஒரு ஆள் வர இருக்கிறார், அப்படி வந்தால் நாங்கள் அவங்களோடு சேர்ந்து உங்களை ஒரு கை வாப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்களே யூதர்கள், அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தட்டிய உடனே அவங்கள போய் பார்க்க போனாங்க. இந்த 6 பேரும் போறாங்க. போன உடனே கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தினுடைய நிலைகளை சொல்லி அவங்கள தீனின் பக்கம் அழைச்சாங்க. அப்ப வந்தவங்க சொன்னாங்க, நல்லதான் இருக்குது, ஆனா நாங்க வேறொரு பிரச்சனைக்காக இங்க வந்திருக்கோம். இந்த நேரத்துல இதை போட்டு நாங்க மனசுல நாங்க ஊருக்கு போறோம், மதீனா போறோம், திருப்பி நாங்க போயிட்டு வந்து அப்புறம் இந்த மனசுல வச்சுக்கிறோம், போயிட்டு வந்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்கின்ற நேரத்தில் தான் அந்த 6 பேரில் ஒருவரான மதீனா முனவ்வராவுடைய மணிவிளக்கு செய்தனா சஅத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா அவ்வளவு பேருக்கு மத்தியில கையை நீட்டி ரசூலுல்லாஹ்ட்ட பையத் செய்தார். ஆயிரமே உங்களை நாங்கள் பையத் செய்கிறோம், உங்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று பையத் செய்த மதீனாவினுடைய முதல் மனிதர் சஅத் இப்னு ஸுராரா. 3 ஒப்பந்தம் நடந்துச்சு, 3 அக்கவான்னு சொல்றாங்க, 3 ஒப்பந்தம் நடந்துச்சு. முதல் ஒப்பந்தத்துல 6 பேர் வந்தாங்க, 2வது 12 பேர் வந்தாங்க, 3வது 70 பேர் வந்தாங்க. 3 ஒப்பந்தங்களிலையும் அந்த சஅத் ரலியல்லாஹு தஆலா இருந்தார். அவங்கதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிற்கு அழைத்தவர்கள். மதீனாவுக்கு நீங்க வாங்க நாயகமே, நாங்கள் அடைக்கலம் தருகிறோம் என்று அழைத்தவர்கள். அது மாதிரி மதீனாவிற்கு மக்களுக்கு ஓதி கொடுப்பதற்கும் தீனை சொல்வதற்கும் இங்கிருந்து ஒருவரை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று அதில் செய்தனா சஅத் தான் கோரிக்கை வைத்தார். மதீனா முனவ்வராவினுடைய மகத்தான மாற்றத்திற்கும் அது ஜொலிப்பதற்கும் காரணமாக இருந்தவர்கள் செய்தனா சஅத் ரலியல்லாஹு. வெளியில் ஆனால் மதீனாவுடைய வாழ்க்கை உலக பிரகாசமாக அமைந்ததற்குண்டான அடிப்படை காரணமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய திட்டத்தை கொண்டுதான் நடக்கிறது என்று சொன்னாலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலேயும் நம்முடைய எத்தனையோ காரியங்களிலே அறிமுகம் இல்லாத எத்தனையோ பேர், சில பேர் அவங்க அந்த செய்த அந்த உதவிங்கிறது இருக்குது இல்லையா. நான் ஒரு சின்ன வயசுல நம்ம ஊர் இந்த ஆத்துல தான் கிணத்துல விழுந்துட்டேன். கிணத்துல அந்த நேரத்துல நீச்சல் சுமாரா தெரிஞ்சாலும் எல்லாம் பட்டு விழுந்தவங்க நானும் சேர்ந்து விழுந்துட்டேன். விழுந்தா பெரிய ஆட்கள் வந்து சத்தம் போட்டாங்கிறதுக்காக அதுக்கு விழுந்தா முழுங்கிட்டு தண்ணியை நிறைய குளிச்சுட்டு மேல வர்றேன். மேல வந்தவன ஒரு ஆள் பார்த்தாரு, இவன் முடிக்கிற மொழி சரியா தெரியல, இவன் ஒழுங்கா நீச்சல் தெரிஞ்ச ஆள்மா தெரியலன்னு பிடிச்சு காப்பாத்தி கொண்டார். இன்னும் இருக்கிறார், அவருக்கான நான் துவா செய்யறேன். மறக்க முடியுமா வாழ்க்கையில? உலகத்துல பெரிய அறிமுகம் காஜாசத்து வேணா அறிமுகமா இருக்கலாம், இப்ப அவரு உலகத்துல என்ன செய்யல, பெரிய அறிமுகமான ஆள் இல்ல. அவரை குறை சொல்றதுக்கான தெரியல, அவரு வேற நிலையில இருப்பா, அல்லாஹ் தஆலா அவருக்கு அந்தஸ்து கொடுக்கட்டும். என்னுடைய கடமை அதை துவா செய்யறதுங்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இப்படி அறிமுகம் இல்லாமல் இருப்பார்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் திருப்பத்திற்கு காரணமா இருந்திருப்பார்கள். அது மாதிரி அல்லாஹ் தஆலா அவனுடைய தனிப்பட்ட உதவியை கொண்டு அல்லாஹ் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியிலே நடப்பதற்கு இப்படிப்பட்ட சாலிஹான நல்ல மனிதர்களை அல்லாஹ் என்றும் நமக்கு துணையாக்கி வைத்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.